தமிழ் திரையுலகின் தந்தை. திரைப்படத்துறை இந்தியாவில் வளர்ந்துகிட்டு இருந்த நேரத்தில் கொஞ்சம் வருஷங்கள்லேயே தென்னிந்தியாவில் குறிப்பாக சென்னையில் மையம் கொள்ளுது. வேலூரை சேர்ந்த ஆர் நடராஜ முதலியார்ன்றவர் சென்னையில் மோட்டார் உதிரி பாகம் விற்பனையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு வெள்ளைக்காரன் இருக்காரு. அவர் பேர் ஸ்டீவன் ஸ்மித். அவர் என்ன பண்ணுறாரு, நடராஜ முதலியாரை பூனேவுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பூனேக்கு போன நடராஜ முதலியார் திரைப்படம் பார்த்தின நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் வருஷங்களில் திரும்பி வந்த உடனேயே பட தயாரிப்பு வேலையை ஆரம்பிக்கிறாரு. சென்னை கீழ்ப்பாக்கம் மில்லர் சாலையில் ஒரு ஸ்டுடியோவை உருவாக்குறாரு. எஸ் தர்மலிங்க முதலியார் அப்படின்றவர் உதவியோட இந்தியா ஃபிலிம் கம்பெனி அப்படின்னு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து கீச்சகவதம் அப்படின்னு ஒரு படத்தை தயாரிக்கிறார். அந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கு ரங்க வடிவேலு அப்படின்னு ஒரு நாடக நடிகர் பயிற்சியெல்லாம் கொடுக்குறாரு. இந்த கீச்சகவதம் பார்த்தீங்கன்னா மகாபாரத கதையில் பஞ்சபாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஞ்ஞாதவாசம், அதாவது தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிறாங்க. அவங்க விராட நாட்டில் இருக்கும்போது விராட மன்னனுடைய மச்சனை கீச்சகன் அவன் திரௌபதி கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிறான். பீமன் அந்த கீச்சகனை வதம் பண்ணுறான். இந்த பர்டிகுலர் போர்ஷனை எடுத்து கீச்சக வதம் அப்படின்னு ஒரு படத்தை தயாரிக்கிறார். இதில் கதை, திரைக்கதை, ஒளிப்பதிவு, எடிட்டிங், டைரக்ஷன் எல்லா துறைகளையும் நடராஜ முதலியாரே கையாண்டு அந்த படத்தை 35 நாளில் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு. படம் ஓஹோடு ஓடுது. தமிழில் வெளிவந்த முதல் மௌன படம் கீச்சக வதம். அதுக்கப்புறம் 1916 1932 வரைக்கும் தென்னிந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 107 மௌன படங்கள் வெளிவருது. தமிழ் திரையுலகின் தந்தை ஆர் நடராஜ முதலியார் அவர்களை வணங்குவோம், அவர் நினைவை போற்றுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.